ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் 15 நாளில் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய்க்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள ஈரம் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிற விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த மித்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஹேர் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கடைசியாக இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய சைஸ் ஆலோவேரா எடுத்து அதில் சைடில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சீவிட்டு மித்த பீசஸை நல்லா கழுவினதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இந்த ஆலோவேராவை மட்டும் நம்ம அரைக்க வேண்டாம். மிக்சி ஜாரில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டாயம் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பான பவுடராக இருந்தாலே போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். எப்போவுமே எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு கடாய் இருந்தது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அலுமினியம் கடாய் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி இந்த இரும்பு கடாயில் 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் நம்மளுக்கு ஹேரை நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற 2 ஆயிலுமே வெது வெதுப்பான சூடு, கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேராவையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நுர வர ஆரம்பிக்கும். இடையில ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போது தான் நம்மளுக்கு நல்லா ஈவனாக நல்ல சாறு எல்லாமே இறங்கும். இப்போ நம்ம காய்ச்ச ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல நுர வெந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு ஈவனாக கலந்து கொடுத்துட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த சலசலப்பு, அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி ஆயில் கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் இந்த ஆயில் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா காய்ச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போனதுக்கப்புறமா இந்த ஆயில் நம்ம அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கணும். நம்ம இரும்பு கடாயில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால இதே கடாயில் நைட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அதிலிருந்து கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நான் நைட் ஃபுல்லாகவே வச்சுட்டு மார்னிங் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆயில் நல்லா அந்த சாறு எல்லாமே இறங்கி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த கப்பி இருக்கு இல்லையா, இதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் இது கூட ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து மிக்சியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட் அப்படியே ஹேர் பேக்காக போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் அதை ஹேர் பேக்காக போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த ஆயிலை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக நம்ம ரெகுலரான ஹேர் ஆயில் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.